ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அது கூட ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 12 கீத்து தேங்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 2 பாதாம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 10லேருந்து 12 மிளகு. இதெல்லாம் ஒன்றா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு ஏனத்தில் நான் தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பெருஞ்சீரகம், ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் நான் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெள்ளை குருமா மேக்ஸிமம் காரமாக இருக்காது. அது நம்ம தேங்காய் நிறையா சேர்த்து அது நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். முக்கியமாக இடியப்பம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் சப்பாத்திக்கு வெள்ளை குருமாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இப்போது இந்த வெங்காயத்தை கூட நம்ம உப்பு சேர்த்துட்டோம். உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப காரம்லாம் சேர்க்க மாட்டோம். பச்சை மிளகா காரம் மிளகா காரம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக மிளகு, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் கறி மசாலா காரம் அதுதான் நாங்கள் எப்போவுமே எடுத்துக்குவோம். நீங்கள் பச்சை மிளகா விருப்பமானவங்க நிறைய பச்சை மிளகா வேணுனாலும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக அதை கீறி விட்டிங்கன்னா நல்ல பச்சை மிளகா காரம் இறங்கும். நான் கீறாமலே முழு பச்சை மிளகா தான் நான் போட்டிருக்கேன். இப்போ காய்கறியை எடுத்துக்கலாம். நான் ஒரு கேரட், உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 பீன்ஸ் எடுத்திருக்கேன். நான் இந்த 3 காய்கறி மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் இது கூடவே பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 காய்கறியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் அந்த எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் இந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கணும். அது வதங்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப நல்ல வாசம் வரும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எண்ணெயில் நீங்கள் காய்கறியை வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா காய்கறிலையும் தண்ணி விடும். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிட்டான்னா காய்கறி ரொம்ப அழிஞ்சா மாதிரி போயிடும். அதனால் 3/4 டம்ளர் தண்ணி போதுமானது. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வேக விடணும். இப்போ பாருங்கள், இப்போ மேக்ஸிமம் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும். பட் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும். 3/4 பதத்துக்கு கிட்டத்தட்ட வெந்துருச்சு. பார்த்தாவே தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பதம் எப்படி அரைக்கணும்னா நல்ல வலுவலுன்னு இருக்கணும். குறன்னு இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. நல்லா வலுவலுங்கிற மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சோன்னு 1/2 டம்ளர் தண்ணி கலந்து அதையும் நான் கலந்துக்கிட்டேன். இவ்வளோ போதும் இந்த தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்து அது நல்லா இருக்காது, தடத்தடண்டு. இது கொதிக்க கொதிக்க இன்னும் இந்த கிரேவி நல்ல திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல, தண்ணி வேணும்னா நீங்கள் இது கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஃபைனல் ஸ்டேஜில் வேணால் கொஞ்சோன்னு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கறி மசாலா மேலே தூவி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் நான் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா 5 நிமிஷமே போதுமானது. ஏற்கனவே காய்கறியெல்லாம் வெந்திருக்கு. இப்போ 5 நிமிஷமே கொதிக்க வச்சா அதுவே போதுமானது. ஃபுல்லாக வெந்துடும். உங்களுக்கு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் நல்லா எண்ணெய் கக்கியிருக்கும். நல்ல க்ரீமியாக நல்ல வாசனையோட சூப்பரான வெள்ளை குருமா. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை அடிக்கடி செய்வீங்க. வீட்லேயும் வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் வெள்ளை குருமா. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து உரப்புலாம் இல்லாமல் தானே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளை குருமா அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை குருமாவில் வந்து நல்ல உங்களுக்கு சத்துக்களும் உங்களுக்கு ஜாஸ்தி. காய்கறி, பாதாம் பருப்பு அது எல்லாமே இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து இட்லி கூட வெள்ளை குருமா வச்சு தான் வந்து தீத்தி விடுவாங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வாய்க்கு வந்து உரப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் க்ரௌன் பேரடைஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இது எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.